கேட்டு சத்தமா இருந்தது. என்னடா கேட் யாரோ தட்டுற மாரி இருக்கேன்னு வந்து பார்த்தா, யாரோ வந்து சிப்பிப்பாறை டாக் வந்து 2 அ கேர்ள் குட்டி போட்டிருக்கு. அந்த 2 கேர்ள் குட்டியோட யாரோ வந்து கார்ல இறக்கி விட்டு போனாங்கன்னு ஒரு 2 வீடு தள்ளி இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது நான் இங்க நம்ம வீட்ல வளர்க்குற நாய்ங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க நாய்ங்கலாம் ஃபுட் போடுவோம் இல்லையா? அங்க ஃபுட் போடவே அந்த தட்ட பார்த்துட்டு அது இங்கேயே நிக்குது போல இருக்கு. ஆ வந்து பார்த்தா இவ்ளோ பெரிய நாயி 2 பெண் குட்டி போட்டிருக்குன்ட்டு எடுத்துட்டு வந்து இப்படி விட்டுருக்காங்க. இதோட ரேட்டு கிட்டத்தட்ட 12,000 இருக்கும். இந்த சிப்பிப்பாறைலாம் நாட்டு நாய்ங்க தான். எப் மனுஷங்கிட்ட தான் அழகு பார்க்க ஆரம்பிச்சோன்னா, இப்போ மிருகங்கிட்டயும் அழகா இருக்கிற பெட்ஸ தான் வளர்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அப்ப பாசம் வந்து எங்கேருந்து இருக்கும் சொல்லுங்க? எவ்ளோ பாசமா இருக்கு பாருங்க. அது அழகு இல்ல. பட் ஆனா அது எவ்ளோ பாசமா இருக்கு பாருங்க. பார்க்க டெரரா இருக்குங்க. அழகா இருக்கு. ஒரு குட்டி நல்லா இருக்கு. இன்னொரு குட்டி இங்க தெரு நாய்ங்க வந்து புதுசா வேற நாய்ங்க வந்தா, கடிச்சு கொதற தான் செய்யும். அது அதோட ஹேபிட்டு. அங்க பாருங்க முதுவெல்லாம் கடிச்சு கொதறி வச்சுருச்சு இன்னொரு குட்டிய. அத காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. பசி வேற போல இருக்குது 2த்துக்கும் பயங்கரமான பசி. பயப்பட வேற செய்யுது. கொஞ்சம் தேய்ச்சு விட்டீங்கன்னா, அதுக்கு பயம் போகுங்க. அதனால தான் தேய்ச்சு விடணும். நம்ம எப்பயுமே குட்டி டாக்ஸோ, இல்ல பெரிய டாக்ஸோ லைட்டா அப்படி கொஞ்சமா லைட்டா தேய்ச்சு விட்டீங்கன்னா, அதுக்கு பயம் போகும். எப்படி கொதறி வச்சிருக்கு பாருங்க. இவ்ளோ அடிபட்டுருக்கு. இந்த மாரி வளர்த்து நீங்க அமௌண்ட்டு குடுத்து வாங்கி வளர்த்து தெருவுல விட்டுட்டு போறீங்க. அதுக்கு நம்ம சாகடிச்சே போட்டுறலாங்க. நீங்க நெனைக்கிறீங்க எங்கனா விட்டுட்டு போயிட்டா பொழச்சுக்கும்னுட்டு. தினம் தினம் செத்து பொழைக்குங்க. உங்கள டெய்லி தேடும். இன்னைக்கு நானும் ஒரு 5 நாளா பார்த்துட்டுருக்கேன். எந்த ரெட் கலர் கார் போனாலும் அப்படியே பாக்குது, அழுகுற மாரி பண்ணுது அது. என்னங்க கேக்குது? ஒரு வாய் சாப்பாடு கேக்குது. அவ்வளோதான். வீட்ல தான் வச்சு வளர்க்கணும் இல்ல நம்ம. டெய்லி மீந்து போற சாதம் எதனா ஒரு ஸ்வீட் பாக்ஸோ எதனா போட்டு எதனா வச்சு விட்டுருங்க. எதனா ஒரு உயிர் சாப்பிடும். எதனா ஒரு வயித்துல போயிட்டு அந்த உணவு வந்து பசி ஆத்தும் இல்லையா? தயவுசெய்து பெட்ஸ நீங்க வளர்க்கலனா கூட போய் போது. அட்லீஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. நீங்க சாப்பாடு குடுங்க. நீங்க அடிக்க வேணாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு சாப்பாடு மட்டும் குடுங்க. பாருங்க. குட்டிய காப்பாத்துறதுக்கு அது எவ்வளோ அடிபட்டுருக்கு பாருங்க. அந்த குட்டிக்கும் எவ்வளோ அடிபட்டுருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக மட்டும் தான் நான் போடுறேன். உங்கள லைக் பண்றதுக்கோ, ஷேர் பண்றதுக்கோ நான் எதுவுமே நான் சொல்லல. ஜஸ்ட்டு தயவுசெய்து பெட்ஸ் வளர்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, வளங்க. கண்டிப்பா வளங்க. வீட்ல வச்சு வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. தெருவுல இருக்கிறது போட்டா கூட பெட்ஸ் தான் அது. நான் வீட்டுக்குள்ள ஏன் இப்ப நாய் வந்து நான் வீட்டுக்குள்ள வச்சுப்பேன். பட் ஆனா இங்க பாருங்க. இங்க வந்து பூனைங்க இருக்கு நம்ம வீட்ல. எப்படி நான் உள்ள வச்சுக்க முடியும்? எல்லாமே இது குட்டி குழந்தைங்க தான் எல்லாமே இதுங்களும். ஸோ, அதனால வந்து டாக்ஸ் ஆச்சும் வெளிய கொஞ்சம் இருக்க முடியும். பூனைங்கலாம் வெளிய இருந்தா, இப்போ ஒரு கிரே கலர் குட்டிய கடிச்சே கொதறிடுச்சு ஒரு நாயி. ஸோ, அதனால பூனை வந்து கொஞ்சம் பார்க்கிங்கில வச்சு வளர்க்குறேன். அதுவும் பெருசானா அப்பாட்டம் வெளிய போயிடும். சாப்பிடுறதுக்கு மட்டும் வரும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நெகட்டிவ் வைப்ஸே இருக்காதுங்க. பெட்ஸு வாங்குறது பெருசு இல்லங்க. கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியுமா? நம்மளால வளர்க்க முடியுமான்னு பார்த்துட்டு, தயவுசெய்து பெட்ஸு வளங்க. அழகுக்காக வாங்கி தயவுசெய்து அது உள்ள ஒரு உயிர் இருக்குது. பொம்மை கிடையாது அது. அதுக்கும் வலிக்கும், அதுக்கும் பசிக்கும். அதுக்கும் பாசம் இருக்குது. தயவுசெய்து மனசுல வச்சுக்கங்க.